ஹலோ மக்களே, வெல்கம் டு செல்லூர் இ-சேவை இன்ஃபோ சேனல். இங்கே பாருங்கள், இந்த அலர்ட் சிஸ்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தகவல். நாங்கள் உங்களுக்காக இதுபோல் பல யூஸ்ஃபுல் தகவல்கள் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருப்போம். அதனால் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் ஆகும். கொஞ்சம் நம்ம செல்லூர் இ-சேவை இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா. அப்போ தான் நம்ம போடுற ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். இது எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். சரி, வாங்க நேரடியாக விஷயத்துக்குள்ளே போகலாம். உங்க போன்ல திடீர்னு கீன்னு ஒரு பெரிய சத்தத்தோட மெசேஜ் வந்தா கண்டிப்பா நிறைய பேர் டென்ஷன் ஆகிடுவாங்க. ஐயையோ என்னாச்சு, யாராவது நம்ம போனை ஹேக் பண்ணிட்டாங்களா, இல்ல போன்ல ஏதாவது பெரிய ப்ராப்ளம் வந்துருச்சான்னு நிறைய பேருக்கு இயல்பாவே ஒரு பயம் வரும். நீங்க ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்கலாம், இல்ல வீட்ல நிம்மதியா தூங்கிட்டு இருக்கலாம். அந்த நேரத்துல வர்ற இந்த சத்தம் உங்களை அப்படியே அதிர வைக்கும். ஆனா ஒன்னு மட்டும் உறுதியா சொல்லிக்கிறேன், அலர்ட் வந்தா பயப்படாதீங்க. நிறைய பேர் பதட்டத்துல தப்பா நினைக்கிறாங்க, ஆனா அது எந்த ப்ராப்ளமும் இல்ல. உங்க போன் பத்திரமா தான் இருக்கு. இது கவர்மெண்ட் நமக்கு அனுப்பும் ஒரு மிக முக்கியமான பாதுகாப்பு தகவல். ஓகே, இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போலாம். இந்த சிஸ்டம் பேர் தான் செல் பிராட்காஸ்ட். இது ஏதோ போன்ல ஏற்பட்ட கோளாறு கிடையாதுங்க. மக்களாகிய நம்மள ஆபத்துல இருந்து காப்பாத்த கவர்மெண்ட் பயன்படுத்தும் ஒரு அருமையான தொழில்நுட்பம். இது நார்மல் எஸ்எம்எஸ் மாதிரி இல்ல. ஒரு குறிப்பிட்ட ஏரியால இருக்கிற எல்லா மொபைல் யூசர்ஸ்க்கும் ஒரே நேரத்துல, ஆமாங்க, வினாடி பிசகாம ஒரே நேரத்துல இந்த மெசேஜ் போகும். அதாவது அந்த பகுதியில யார் யார் போன் வச்சிருக்காங்களோ அத்தனை பேருக்கும் அட்டெண்டன்ஸ் போட்ட மாதிரி பட்டுன்னு இந்த எச்சரிக்கை போய் சேர்ந்துரும். சாதாரண மெசேஜுக்கும் இதுக்கும் என்ன பெரிய வித்தியாசம்னு நீங்க கேட்கலாம். இப்போ சாதாரண எஸ்எம்எஸ்னா அது ஒரு குறிப்பிட்ட ஃபோன் நம்பருக்கு மட்டும்தான் தனிப்பட்ட முறையில் போகும் இல்லையா? ஆனா இந்த செல் பிராட்காஸ்ட் அப்படி கிடையாது. இது ஒரு ரேடியோ ஸ்டேஷன் மாதிரி வேலை செய்யும். அந்த லோக்கல் செல் டவர் எல்லைக்குள்ள எந்தெந்த ஃபோன்லாம் நெட்வொர்க்ல இருக்கோ அது எல்லாத்துக்கும் ஒரே நேரத்தில் பிராட்காஸ்ட் ஆகும். இதோட மிகப்பெரிய பிளஸ் என்ன தெரியுமா? அவசர காலங்கள்ல நெட்வொர்க் ரொம்ப ஜாம் ஆகி இன்டர்நெட் ரொம்ப ஸ்லோவா இருந்தா கூட இந்த மெசேஜ் எந்த தடையும் இல்லாம உங்க போனுக்கு நிச்சயமா வந்து சேரும். சரி, இந்த அலர்ட் எப்போ வரும் தெரியுமா? சும்மாலாம் வராதுங்க. திடீர்னு ஒரு பெரிய புயல் வரப்போகுது, இல்ல மிக கடுமையான கனமழை கொட்டப் போகுது, வெள்ள ஆபாயம் இருக்கு, அல்லது நிலநடுக்கம், சுனாமி மாதிரி இயற்கை பேரிடர்கள் தாக்கப் போகுதுன்னா உங்களை முன்பே எச்சரிக்கைத்தான் இது வரும். நாம எந்த ஒரு ஆபத்திலையும் சிக்கிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காகவே அரசாங்கம் அனுப்புற தகவல் இது. அதனால இந்த மெசேஜ் வந்தா அதை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கணும். இது சாதாரணமான ஒரு குறுஞ்செய்தி கிடையாது, இது ஒரு உயிர்காக்கும் எச்சரிக்கை. இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த மெசேஜ் உங்களை பயமுறுத்துறதுக்காகவோ பீதிய கலப்பவோ கிடையாது. உங்களை 100% பாதுகாக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட ஒரே நோக்கம். அந்த பெரிய சத்தத்தை கேட்ட உடனே ஐயோ என்னாச்சுன்னு பதறி போய் போனை ஆஃப் பண்ணி வச்சிடாதீங்க. அரசாங்கம் நம்ம மேல அக்கறை கொண்டு அனுப்புற தகவல் இது. அதனால சில் பண்ணுங்க, பயப்படாம பொறுமையா அந்த மெசேஜ்ல அரசு என்ன சொல்ல வராங்கன்னு கவனமா படிச்சு பாருங்க. நிறைய பேர் பண்ற பெரிய தப்பு என்ன தெரியுமா? அட போப்பா, ஏதோ ஸ்பேம் மெசேஜ் வந்திருக்குன்னு சொல்லி அப்படியே தள்ளி விட்டுருவாங்க. ப்ளீஸ் அந்த தப்பை பண்ணவே பண்ணாதீங்க. இந்த மெசேஜ் வந்தவுடன் இக்னோர் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த ஒரு மெசேஜ் தான் பல நேரங்களில் நம்ம உயிரையே காப்பாற்றும். மெசேஜ் வந்தா அதை முழுசா படிச்சு அதுல சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை பாருங்க. உதாரணத்துக்கு, இந்த ஏரியாவிலிருந்து உடனே வெளியேறுங்க, பாதுகாப்பான இடத்துக்கு போங்க, இல்ல வீட்டிலேயே இருங்கன்னு கட்டளைகள் கொடுத்துருப்பாங்க. அவங்க சொல்ற அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கரெக்டா ஃபாலோ பண்ணினாதான் நீங்களும் சேஃபா இருக்க முடியும், உங்க குடும்பமும் சேஃபா இருக்க முடியும். இந்த டெக்னாலஜியோட சூப்பர் பவர் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்களே அசந்து போயிடுவீங்க. இந்த அலர்ட் உங்களுக்கு வரணும்னா உங்க போன்ல இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கணும்னு அவசியமே இல்ல. உங்க போன்ல கால் பண்ண பேலன்ஸ் காசு இல்லையா? கவலையே படாதீங்க, அப்படியும் இந்த மெசேஜ் துல்லியமா வந்து சேரும். அது மட்டும் இல்லாம இதுக்கு ஸ்மார்ட் போன் தான் வேணும்னு இல்ல. நம்ம தாத்தா பாட்டி யூஸ் பண்ற சாதாரண பட்டன் வச்ச கீபேட் போன்ல கூட இது சூப்பரா வேலை செய்யும். இன்னொரு மாசான விஷயம், போனை நீங்க சைலண்ட் மோட்ல வச்சிருந்தாலும் சரி, இந்த அலர்ட் சவுண்ட் ஸ்பீக்கர் கிளிக்கிற அளவுக்கு ரொம்ப சத்தமா வரும். நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் இந்த எச்சரிக்கையை மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காகவே இப்படி டிசைன் பண்ணிருக்காங்க. ஸோ ஃபைனலாக நான் சொல்ல வர பாயிண்ட் இதுதான். கவர்மெண்ட் உங்களை ஈஸியாக ரீச் பண்ற ஒரு அதிவேகமான நம்பகமான சிஸ்டம் இந்த செல் பிராட்காஸ்ட் தான். சுருக்கமாக சொல்லணும்னா இது என்ன? கவர்மெண்ட் எமர்ஜென்சி அலர்ட் சிஸ்டம். யாருக்கு வரும்? அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா மொபைல் யூசர்ஸ்க்கும் வரும். எப்படி வேலை செய்கிறது? செல் பிராட்காஸ்ட் மூலம் ஒரே நேரத்தில் மெசேஜ் அனுப்பும். அடுத்த முறை உங்க போன்ல இப்படிப்பட்ட அலர்ட் வந்தா பயப்படாம அது ஒரு சாதாரண விஷயமா கடந்து போகாதீங்க. அது வெறும் எச்சரிக்கை இல்லைங்க, உங்களுக்கான பாதுகாப்பான வழிகாட்டி. இப்போ உங்களுக்கான ஒரு குவிக் குவிஸ். இவ்ளோ நேரம் நம்ம பேசினதை வச்சு கரெக்டா சொல்லுங்க, இந்த அலர்ட் எந்த சிஸ்டம் மூலம் வரும்? ஏ வாட்ஸ்அப், பி எஸ்எம்எஸ், சி செல் பிராட்காஸ்ட். இந்த கொஸ்டினுக்கு யாரு கரெக்ட் ஆன்சர் பண்றாங்கன்னு பாப்போம். உங்க பதில மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. பெஸ்ட் கமெண்ட்டை நாங்க பின் பண்றோம். ஃபுல் வீடியோ பார்த்ததற்கு நன்றி மக்களே. மீண்டும் ஒரு சூப்பரான தகவலோட சந்திக்கிறேன். பாதுகாப்பாக இருங்கள்.